ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு 10 விதமான ராகி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி வந்து ராகி வச்சு ஒரு ஸ்மூதி தான் பண்ண போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு கூட. ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி முளைக்கட்டின ராகி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அந்த மாவில் நல்லா சூடாக கொதிக்க தண்ணியை இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த கட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா சூடாகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சூடானதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ராகி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த ராகி தண்ணி வந்து நல்லா திக்காகணும். பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட நல்லா திக்காக இருக்குது. இன்னுமே வந்து நல்லா கெட்டியாகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. அது ஆறட்டும். இப்போ ஒரு ஜூஸர் ஜாரில் ஒரு ஆப்பிள் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். ஆப்பிள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5 பாதாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ராகி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ணணும். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இனிப்புக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் 2 டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இல்லை சும்மாவே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதுவுமே சேர்க்காதீங்க. ஹனியும் சேர்க்காதீங்க, டேட்ஸும் சேர்க்காதீங்க. அப்புறம் ஒரு 200 ml அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு இருக்கிற பாலை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இப்போ ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்சியோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட ராகி ஸ்மூதி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மேலே வந்து கிரான்பெரி இருக்கு இல்லையா, இந்த ட்ரைட் கிரான்பெரின்னு சொல்லுவாங்க, அதை நான் போட்டிருக்கிறேன். அவ்வளோதாங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ராகி வச்சு ஒரு வெஜிடபிள் சேவை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு 2 பேருக்கு பண்ணுறனால இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது கூடவே வந்து ஓரளவுக்கு வந்து சூடான தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த இட்லி பாத்திரத்தில் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்க தண்ணி. ஸோ நம்ம வந்து இட்லி பிளேட்டில் நம்ம ஊற வச்ச அந்த ராகி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். அது குக் ஆகிற நேரத்தில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 போல் பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். அதையும் இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, அதில் ஒன்று வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன், இன்னொன்று வந்து நீளமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லாவே வெந்துருச்சு. நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல விட்டுருங்க. இது ஆறட்டும். இது ஆறதுக்குள்ளே நம்ம வந்து வெஜிடபிள் சாட்டே பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், பச்சை கடலை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேரட் பீன்ஸ் அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பாதி வெஜிடபிள்ஸ் வந்து பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த குக் பண்ண ராகியை சேர்க்கணும். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன்.
அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி சேவை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ராகி பால் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி ராகியை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கிற நல்ல தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் ஊற்றி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 8லேருந்து 10 மணி நேரம், அதாவது ஓவர் நைட் கண்டிப்பாக ஊறணும். பாருங்கள், நல்லாவே ஊறிருக்கு. இதிலேருந்து பாதி தண்ணியை நான் கீழே கொட்டிட்டேன். பாதி தண்ணியோட நான் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் நொரையாக இருந்தனால அந்த மேலாப்பில் இருந்ததை மட்டும் நான் கீழே கொட்டிட்டேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஊற வச்ச தண்ணியை ஃபுல்லாகவே இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே வந்து கொஞ்சம் போல் நான் தண்ணி சேர்த்து நல்லா அலசி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். வாசனைக்காக 1-2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து மறுபடியும் அந்த ராகியை வந்து அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து மறுபடியும் நம்ம கிரைண்ட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதையும் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து 3 பேருக்காக இந்த பால் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது நாங்கள் எடுத்துக்கிட்டோம். சின்ன ஜல்லடையை வச்சு கூட நீங்கள் ஒரு தடவை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் இனிப்பு டேஸ்ட்டுக்காக வெல்லமோ இல்லைன்னா கருப்பட்டியோ, சுத்தமான வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பட்டி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் யூஸ் பண்ணுற கருப்பட்டியில் வந்து எந்த கல்லும் மண்ணும் இருக்காது, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான ஒரு வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ யூஸ் பண்ணுங்கள். இது கூட வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து சில்லுன்னு குடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த சக்கையாக இருந்தால் நமக்கு சாப்பிட வந்து அவ்வளோவா பிடிக்காது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து முளைக்கட்டின ராகி மாவு வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு ராகி எடுத்துருக்கிறேன். ராகி எடுத்து ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 மணி நேரம் கட்டாயமாக ஊறணும். குறைஞ்சது ஓவர் நைட் ஆச்சு ஊற விட்டுருங்க. நான் ஒரு 15 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருந்தேன். பாருங்கள், நல்லாவே ஊறிருக்கு. இந்த ஜல்லடையை வச்சு நம்ம தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ காட்டன் டவல் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்குன்னே வந்து ஒரு டவல் கண்டிப்பாக ஒதுக்கியே ஆகணும். காட்டன் டவலில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச ராகியை சேர்த்து அது நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கீழே ஒரு பவுல் இருக்கட்டும். ஒருவேளை தண்ணி வந்து சொட்டு சொட்டாக விழுந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அப்படியே கலெக்ட் ஆயிரும். இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்ட்ரைனர், ஒரு ஜல்லடை வச்சு அதுக்கு மேலே அந்த மாதிரி ராகியை நல்லா மடித்து வச்சுருக்கேன். ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நல்லா முளை கட்டி வர்றதுக்கு 3 நாள் ஆகும். பாருங்கள், இது வந்து டே 1 எந்த அளவுக்கு வந்து முளை கட்டியிருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நான் சும்மா உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் ஓப்பன் பண்ணி காட்டினேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ வந்து டே 2 ஓரளவுக்கு வந்து நல்லாவே முளை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து 3 நாள் ஆச்சு ஆகும். பாருங்கள், இப்போ வந்து டே 3 நல்லாவே வந்து முளை கட்டியிருக்கு. நல்ல ஸ்ப்ரவுட்ஸ் விட்டு வந்திருக்கு பாருங்கள். ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் ராகியை வந்து முளை கட்டாமல் வெறுமனே வாஷ் பண்ணி வெயிலில் வந்து காய வச்சு அப்படியே கூட வறுத்து பண்ணலாம். பட் இந்த மாதிரி முளை கட்டி பண்ணுறப்போ வந்து இன்னும் சத்து வந்து நிறையா கிடைக்கும். அதனால தான் நம்ம முளை கட்டி மாவு பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஓரளவுக்கு உதுத்து விட்டுக்கோங்க. இது 1 டே ஃபுல்லாகவே வந்து வெயிலில் வந்து நான் வைக்க போகிறேன். அதாவது மார்னிங் ஒரு 10 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் வெயிலில் அப்படியே இருக்க போது நல்லா காயட்டும். பாருங்க, நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ வந்து மணி ஒரு 4:30 மணி ஆகுது. நான் எடுத்துட்டேன். நல்லா இந்த மாதிரி காஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி இரும்பு சட்டி தான் எடுத்துருக்கிறேன்.
அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் விட்டுட்டு முளை கட்டின அந்த ராகியை இதில் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு அப்படியே மெதுவாக வறுத்து விடுங்க. கைவிடாமல் பொறுமையாக வறுத்து விடுங்க. கண்டிப்பாக 10 நிமிஷத்துக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை மறுபடியும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இது ஃபேன் காற்றுல இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். அடியில் ஒரு பிளேட் வச்சுருக்கிறேன். நம்ம ரெடி பண்ண அந்த பவுடரை ஒரு ஜல்லடையில் போட்டு இந்த மாதிரி நல்லா உங்ககிட்ட இருக்கிறதுலையும் ஒரு ஃபைனான ஜல்லடை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஃபைனாக உங்களால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா ராகியுமே அதே மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நம்மளோட முளை கட்டின ராகி மாவு வீட்லேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஏர் டைட்டான ஒரு கிளாஸ் ஜார்லேயோ இல்லை ஸ்டீல் ஜார்லேயோ நல்லா ஏர் டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் இருந்தால் 6 மாதத்துக்கு சூப்பராக இருக்கும். வெளியே வச்சிங்கன்னா 2லேருந்து 3 மாதத்துக்கு நல்லா இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்டியோ இல்லை உங்கள் கையோ ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க. எந்த ஈரமும் படாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 10 நிமிஷம் கட்டாயமாக வறுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ரெடி பண்ண ராகி மாவு வச்சு எப்படி நம்ம இடியாப்பம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் விட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு, 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா இந்த ராகி மாவு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்க, கை வச்சு பிசையாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஆறட்டும். நான் ஃபேன் காற்றுல வைக்க போகிறேன். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இடியாப்பம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சமாக லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. இடியாப்பம் புளிவோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் போல் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறேன் ஓரங்களில். அதே மாதிரி இடியாப்பம் நம்ம புளியிற அந்த தட்டில், இட்லி தட்டில் கூட நான் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துருக்கிறேன். எல்லா மாவையும் நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா மாவும் புளிஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி அதுவும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ரெடி பண்ண அந்த இடியாப்பத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடும். அது ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால், இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் போல் தேங்காய் பால் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தேங்காய், ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா தேங்காய் பால் ரெடி ஆயிரும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இடியாப்பம் சூப்பராக வெந்துருச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து கார இடியாப்பம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், பச்சை கடலை கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா காரத்துக்காக 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். ஒரு தடவை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வேக வச்ச
இடியாப்பத்தை இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 இடியாப்பம் போல் இதில் சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் போல் மல்லி இலையை இதில் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு தடவை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து நான் 2 பேருக்காக பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 இடியாப்பத்தில் வந்து ஸ்வீட் இடியாப்பம் மாதிரி சாப்பிட்லாமே அப்படின்னு அதுவும் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். இடியாப்பம் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பால் கூட அன்றைக்கி நான் ஒயிட் சுகர் தான் நான் சேர்த்துருந்தேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ஒயிட் சுகர் தான் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால நான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த இடியாப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து முட்டை குழம்பும் ராகி களி, ராகி முத்தை இருக்கு இல்லையா, அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து வெங்காயம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது. அந்த வெங்காயம் ஸ்மெல்லே பிடிக்காது. நான் பண்ணுற ரெசிபீஸ்லலாம் வெங்காயம் கம்மியாக போடுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வெங்காயம் இஷ்டம் அப்படின்னா உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, 2 பெரிய பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது நல்லா வதங்கணும். 3 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து முட்டை குழம்பு அப்படின்னா தக்காளி குழம்பு மாதிரி பண்ணி அதில் முட்டையை போட்டால் தான் வந்து பிடிக்கும் எல்லாருக்கும். அதனால் வந்து நான் எப்போவுமே முட்டை குழம்பு பண்ணால் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு தான் செய்வேன். கூடவே உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா குழம்பு தூள் இருக்கு இல்லையா, இது வந்து எங்கள் வீட்டில் பண்ண குழம்பு தூள். நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ண குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பவுடர், எக்ஸ்ட்ரா காரத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு மிளகாத்தூளும் சேர்த்துருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஒரு 7 முட்டையை நான் வந்து வேக வச்சு எடுத்திருந்தேன். அந்த முட்டையுமே வந்து லைட்டாக கீறி விட்டு அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மல்லி இலையும் மேலாப்பில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இது கொதிக்கட்டும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ராகி முத்தை ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். ரெண்டுமே நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு குக்கர் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நான்ஸ்டிக் எடுக்கிறதா இருந்தால் அது கூட ஓகே தான். 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ராகி மாவில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியை எடுத்து வச்சுருக்கிற ஒரு 1/2 கப் அளவு இருக்கிற ராகி மாவை இதில் சேர்த்து அடுப்பை வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கலந்துக்கிட்டே வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கட்டியும் உங்களுக்கு வராது. இந்த மாதிரி நல்லா அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. பாருங்கள், நல்லாவே கெட்டியாகி வந்திருக்கு. இனிமே வந்து கொஞ்சம் கெட்டியாகணும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கையை வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ராகி முத்தை வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கு ஃபைனல் டச்சப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக இந்த ராகி களியோடு வந்து காரசாரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் குழம்பு இறக்குறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வறுத்து
பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் குழம்பு இறக்குறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்பைஸியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இதை வந்து நீங்கள் மட்டன் குழம்புக்கு கூட பண்ணலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் அன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருந்தேன். நல்லா காரசாரமாக அந்த ராகி களியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நம்ம அரைச்ச அந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலாப்பில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி நல்லா சுடு சுடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் வந்து நான் ராகி களி எடுத்துக்கிறேன். பாருங்கள் நல்லா திரண்டு சூப்பராக வருது. உருண்டை பிடிச்சி காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அது இன்னுமே சூடாக இருக்குது. எனக்கு வந்து அன்றைக்கி நல்ல பசி, அதனால நான் சுட சுட அப்படியே வந்து சாப்பிட்டுட்டேன். 2 முட்டை வச்சுட்டு நல்லா குழம்பு ஊற்றி ஒரு 2 கரண்டி அளவுக்கு, குட்டி கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு ராகி களி எடுத்து அந்த குழம்போடு அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நான் சுட சுட நல்லா சூப்பராக சாப்பிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி வந்து ராகி வச்சு தோசை எப்படி பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். அரிசி எதுவுமே சேர்க்காம வெறும் ராகியும் உளுந்தும் வச்சு எப்படி கிறிஸ்பியான தோசை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு நான் முழு ராகி எடுத்துருக்கிறேன். ராகி மாவு கிடையாது. அது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். 1 கிளாஸ்க்கு வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கால் கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உளுந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவலும் சேர்க்கணும். நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துட்டு இது ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து ஓவர் நைட் ஊறணும். அதாவது ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊறணும். பாருங்கள் ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் மொத்தமாகவே வந்து மிக்சியில் சேர்த்துட்டேன். ஓரளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உங்கள் கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மில்லட்ஸில் பண்ணுற மாவாக இருக்கட்டும், இல்லை ட்ரெடிஷ்னல் ரைஸில் பண்ணுற மாவாக இருக்கட்டும், 2 நாளைக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ருங்க. இந்த 1 வாரம் வச்சு சாப்பிட்ற பழக்கம்லாம் தயவு செஞ்சு வேணாம். உடம்புக்கும் நல்லது கிடையாது. பாருங்கள் மாவு வந்து நான் 5 மணி நேரத்துக்கு நான் புளிக்க விட்டுருந்தேன். ஓரளவுக்கு நல்லா புளிச்சிருந்துச்சு. அதுக்கு மேலேயும் நான் புளிக்க வைக்க மாட்டேன். ஏன்னா அந்த புளிச்ச ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காது. ரொம்ப புளிச்சிச்சுன்னா அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. அதனால் வந்து 5 மணி நேரத்துக்கு வந்து புளிக்க விட்டுருந்தேன். தோசை டவா வந்து நல்லா சூடாக இருக்குது. நம்ம தோசை போட்டு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக தோசை வரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு எது விருப்பமோ அளவோடு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை வந்து தக்காளி சட்னியும் கதம்ப சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ராகி மாவில் இனிப்பு ரொட்டி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஜாகரி பவுடர் எடுத்துருக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது லைட்டாக மெல்ட் ஆனால் மட்டும் போதும். அந்த பவுடர் வந்து மெல்ட் ஆனால் மட்டும் போதும். மெல்ட்டாகி இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம். ஜாகரி வாட்டர் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்து ரொம்ப லூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் ராகி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் எடுத்திருந்தேன். வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் கம்மியாகவே வந்து ஸ்வீட்டு அளவோடு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரோ இல்லை வாழை இலையோ வச்சு கொஞ்சம் போல் எண்ணெய் தடவி இந்த மாதிரி ஷேப் பண்ணி நடுவில் ஒரு ஓட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் லைட்டாக நெய் சேர்த்து லோ ஃப்ளேமில் விட்டு பொறுமையாக குக் பண்ணி இடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி ஸ்வீட் அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பர் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு.
ராகி மாவில் கார அடை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் தான் சாப்பிட போகிறேன், நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன். அதனால வந்து ஓரளவுக்கு ஒரு 10-12 போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஸோ அது குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 கரண்டி அளவுக்கு முளை கட்டின ராகி மாவு நான் அன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அதே பவுலில் சேர்த்துடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பட்டர் பேப்பரில் கொஞ்சம் போல் நெய் தடவி இருக்கிறேன். நீங்கள் வந்து வாழை இலை கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நடுவில் ஒரு குட்டியாக ஒரு ஓட்டை போட்டுருங்க, அது வேகிறதுக்காக. இப்போ டவா வந்து சூடாக இருக்குது, அதில் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணுங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்பைஸியாக ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், அப்புறம் வந்து வரமிளகா எடுத்துருக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பொரிக்கடலை, கொஞ்சமாக இஞ்சி, ஒரே ஒரு பல் பூண்டு, உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஸ்பைசியான தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். நம்மளோட கார ராகி ரொட்டியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். பொறுமையாக 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணி எடுங்க. அன்றைக்கி நான் வந்து நல்லா சூப்பராக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஜன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.